பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா போகலாம். சமாதானத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம். முன்பு நம்ம பார்த்தோம், சீஷர்கள் பயந்திருந்தாங்க, கர்த்தர் சமாதானம் என்று அவர்கள் நடுவே வந்து நின்றார். இங்கே தோமாவும் இருக்கிறதை பார்க்கிறோம். தோமா ஆண்டவர் தான், அவர் இயேசு கிறிஸ்துவா என்பதை நான் அறிந்து கொள்ளணும், அவருடைய கைகளில அவருடைய விழாவில இருக்கிற காயங்களை நான் பார்க்கணும், அதுல என் கையை போடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு இருந்த சந்தேகத்தின் பேரிலே அவன் சொல்லி கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கலாம். அந்த சந்தேகத்தை கொண்டிருந்த அந்த தோமாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம கூட அநேக முறை ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த தோமாவை போலதான் நம்மளும் இந்த வாக்குத்தத்தங்கள் நடக்குமா நடக்காதா? ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் இதை சொல்லிட்டாரு. எனக்கு பாதி அளவு தைரியம் இருக்கு, பாதி அளவு நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. தோமாவை போல இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா இருதயத்துல சமாதானம் இல்லைன்னா தான் ரொம்ப யோசிப்பீங்க, இது கரெக்டா, இது தப்பா, அதுவா இதுவான்னு சொல்லிட்டு மண்டையை குழப்பிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. இதே ஆண்டவருடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்ற முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். இதைதான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்த விரும்புகிறார். எந்த சந்தேகம் இருந்தாலும் கர்த்தருடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்திலே ஆட்கொண்டு இருக்குமானால் உங்களுக்கு தெளிவான காரியங்களை நீங்க தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். தெளிவான மனநிலைமை இருக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகம் போகணும்பா, அதுக்கு உங்களுடைய சமாதானம் வேணும்பா. அந்த சமாதானம் இருந்தால்தான் உண்மையிலே நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் பெருகும். ஆண்டவரே, இது இல்லை என்றால் காரணம் இல்லாமல் எங்களுடைய ஆண்டவரே காரியங்களை நாங்களே எங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறோமே என்று ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஏன்னா கர்த்தருடைய சமாதானம் தான் நம்மளை விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் வளர்க்க உதவும். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த சமாதானத்தை கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, அநேக முறை சந்தேகப்படுகிறோம், என் கர்த்தர் நீர் செய்வீரா செய்ய மாட்டீரா, எங்களை கைவிட்டுட்டீங்களா, இல்ல உங்களுக்குள்ள எங்களை மறைத்திருக்கிறீங்களா, எங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா என்று அநேக காரியங்களை நினைத்து அவிசுவாசத்தோடு கலந்த ஆண்டவரே ஒரு மனிதராய் ஆண்டவரே நாங்க வெளியே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே அவிசுவாசம் மேலோங்கி காணப்படுகிறது. ஆண்டவரே, இந்த நாளில ஆண்டவரே என் கர்த்தர் உங்களுடைய சமாதானத்தினால எங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் இருக்குமானால் உண்மையிலே நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசமும் பெருகுமே. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த சந்தேகம் எங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்குவதாக. உங்களுடைய தெய்வீக சமாதானத்தினால நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து நடக்கிற ஆண்டவரே நாங்கள் கூட்டங்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தத்தை மட்டுமே பிடித்து நடக்கிற கூட்டங்களாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக கரம் எங்களோட இருக்கட்டும். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.